பேஸ்மெண்ட் பிளிந்த் பீம் முடிஞ்சு ரூமெல்லாம் வந்து எப்படி நம்ம மார்க் பண்ணுறது, பேஸ்மெண்ட்லேயே நம்ம வந்து ரூம் சைஸில் எப்படி நம்ம இன்றைக்கி அளக்குறது அப்படிங்கிறத நம்ம மார்க் பண்ண போகிறோம். ஸோ 3 ஃபீட் இங்கே வைக்க போகிறதுனால 3 அடி மார்க் பண்ணிவிட்டு ஃபுல்லாக வந்து டியூப் லெவலில் வந்து கடத்த போகிறோம். நம்ம அங்கங்கே மார்க் பண்ண போகிறோம். ஃப்ரண்ட்டில் பில்டிங்கோட அகலத்தை நம்ம பார்க்குறோம். மொத்தம் 21க்கு 1 வருது. சைஸ் வந்து 21.25க்கு 41.25 வருது. இந்த அளவு வச்சு நம்ம இங்கே ஒரு பிரிக்கை வச்சு மார்க் பண்ணிடுறோம். இந்த அவுட்டர் பிரிக் வச்சு மார்க் பண்ணிடுறோம். அது மாதிரி இங்கே ஒரு பிரிக் வச்சு பிரிக் வச்சு மார்க் பண்ணிடுறோம். ரூம் சைஸு 8 அடி அகலத்துலையும் 11 அடி அகலத்துலையும் இந்த சைஸையும் நம்ம அளக்க போகிறோம். ஸோ இதோட உள்கூடு 11 அடி வச்சுருக்காங்க. ஸோ இன்ட்டு வரையும் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறாங்க. அந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்டிடியூட்னல் வச்சு நம்ம எல்லா பிரிக்ஸையும் அப்படி மார்க் பண்ணி இந்த பேஸ்மெண்ட்டோட ஹைட் நம்ம டியூப் லெவல் பார்த்த மாதிரி இந்த இடத்துல அந்த மார்க் வச்சுருக்காங்க. ஸோ இந்த மார்க் படி ஃபுல்லாக இந்த லெவலில் பில்லரில் ஹைட்லேயுமே நம்ம வந்து பிரிக் ஒர்க் வந்து பண்ண போகிறோம். ஒரு 6 லைன் வரும். ஸோ அந்த பிரிக் ஒர்க்கை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். அதனால் பேஸ்மெண்ட் பிரிக் ஒர்க் பண்ணும்போது எப்படி மார்க்கிங் பண்ணணும், ரூம் சைஸ் எப்படி ப்ரொவைட் பண்ணணுங்கிறது வீடியோவில் பார்த்தீங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம ஜேஎஸ் பில்லர்ஸ் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். சக்ஸஸ் பண்ண வீடியோஸை நீங்கள் தொடர்ந்து பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். Thank you.